இப்ப பாத்தீங்கன்னா, ரேவதிக்கு அஸ்வினி சொல்லிட்டோம். அஸ்வினிக்கு பரணி சொல்லியிருக்கோம். இப்ப பரணிய பரணி நட்சத்திரத்துக்கு யார வழிபடணும்? ஒன்று மகாலட்சுமி அல்லது முருகர். பரணி தான் நம்ம இதுக்கு முன்னாடி பரணியைத்தான் நம்ம மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமா கொண்டாடி இருக்கோம். பரணி தீபம்னு ஒண்ணு ஏத்துறோம். புரியுதுங்களா? ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் வழிபாட்டின் மூலமாக. இந்த பரணி நட்சத்திர வழிபாடு அந்த மகா தீபத்தை ஏத்துற அன்னைக்கு பரணி தீபம் மாதிரி வீட்டில் தினந்தோறும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு அண்ணாமலையார் கரோகரா என்று வீட்டில் நம்ம மனசார பூதிச்சு வந்தோம்னாவே இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மிகுந்த வெற்றி பெறுவாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பெருமளவில் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாட்டுக்குள்ள இருப்பாங்க. சிவ வழிபாட பூஜை செய்வர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு அஸ்வினியை பொறுத்தவரை வெற்றி பெறக்கூடிய நட்சத்திரம்னா பரணியை பிடிங்க, வெற்றி அடையலாம்.